என்ன பண்ணாலும் இந்த பாரதி வந்து ஆதி கூட அந்த பசங்களை கூட்டிட்டு வந்து ஒட்டிக்க பாக்குறா. ஸ்டேஜ்ல அத்தனை சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி 2 பேரும் அப்படியே கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு நாள் மட்டும்தான். நாளைக்கு காலையில கல்யாணம் முடிஞ்சதும் பாரதியை எல்லாரும் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்தி மண்டபத்தை விட்டு அனுப்பணும். மித்ரா, யாரா நீ? உனக்கு என்னதான் வேணும்? நீ எப்படி இப்ப உள்ள வந்த? கூல் மித்ரா. இப்படி நான் வந்ததும் வராதுமா இவ்வளவு கேள்வி கேட்டா நான் எந்த கேள்விக்கு தான் பதில் சொல்லுவேன்? இன்னைக்கு உன்னோட கேள்விக்கு பதில் சொல்றது மட்டும் இல்லாம என்ன ஆனாலும் சரி உன்கிட்ட பேசிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன். அதனால பொறுமையா ஒவ்வொரு கேள்வியா கேளு. நான் உன்னோட எல்லா சந்தேகத்தையும் தீர்த்து வச்சுட்டு எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன். ராஸ்கல், இங்கேயும் வந்துட்டியா? இப்ப எதுக்கு இங்க வந்திருக்க? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் ரூம்ல வந்தது இல்லாம கதவை லாக் பண்ணிருப்ப. இங்க பார், ஒழுங்கு மரியாதையா வெளியே போயிரு, இல்ல அசிங்கமாயிரும். மித்ரா, இப்ப நீ எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் நான் உன்னை பார்க்க வரவே இல்லைன்னு என் மேல கோவமா இருக்கியா? நீ எல்லாம் என்ன ஜென்மம்? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எனக்கும் ஆதிக்கும் நாளைக்கு கல்யாணம் நடக்க போகுது. நீ வந்து ஏதோ பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க. மித்ரா, அந்த கல்யாணம் தான் நடக்க போறது இல்லையே. நடக்கவும் நான் விட மாட்டேன். நீங்க என்ன பண்றீங்க? அது ஒருத்தனை துரத்திட்டு வந்த, அவன் இதுக்குள்ளதான் வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். என்ன என்ன சொல்றீங்க? துரத்திட்டு வந்தீங்களா? யார் துரத்திட்டு வந்தீங்க? ஷோ, அவன் யாரு என்னன்னு தெரியல. ஆனா அவன் மாஸ்க் போட்டிருந்தான். திருடனா இருப்பான்னு நினைக்கிறேன். ஏமா இங்க என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? பேசுறதுக்கு வேற இடமே இல்லையா? ஏய் மித்ரா, முதல்ல இங்க இருந்து போலாம் வாங்க. இங்க நின்னு பேசிட்டு இருந்தா யாராவது வந்துட்டே தான் இருப்பாங்க. வாங்க போலாம். மித்ரா, நீங்க இங்கே இருங்க. நான் உள்ள போய் நீங்க சொன்ன மாதிரி யாராவது இருக்கானான்னு பார்த்துட்டு வரேன். இருங்க. நான் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன். நீங்க சொன்ன மாதிரி உள்ள யாருமே இல்லையே. மித்ரா, நீங்க இதை நினைச்சு worry பண்ணிக்காதீங்க. நம்ம ஆளுங்க யாராவது விட்டு நான் விசாரிக்க சொல்றேன். நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஞாபகம் இருக்குல்ல? நீங்க கண்டதை நினைச்சு யோசிச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. தேங்க்ஸ். இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. அப்பாடா, நல்ல வேளை, எப்படியோ சமாளிச்சுட்டேன். ஆல்ரெடி கல்யாணம் ஆகி குழந்தைங்களோட இருக்கிற எங்க அண்ணன் ஆதிய நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு பாக்குறியே, அது உனக்கு தப்பா தெரியலையா? பாரதி அண்ணி பத்தியோ குழந்தைங்களை பத்தியும் யோசிக்காம நீ சுயநலமா இந்த முடிவெடுக்கிறப்போ உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. உன்னதான் நான் கல்யாணம் பண்ணிப்போன்னு நான் இந்த முடிவெடுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? ஆனந்த், உனக்கு இந்த விஷயம் தெரியுமா? நீ என்ன பேசுற மித்ரா? ஆதி என்னோட அண்ணன். அவருக்கு கல்யாணம் ஆன விஷயம் எனக்கு எப்படி தெரியாம இருக்கும்? இங்க பாரு, இந்த மாதிரி எல்லாம் நீ பேசினா நீ பண்றதெல்லாம் சரின்னு ஆயிடுமா? நீ பவானியோட பையன். அந்த ஒரே ரீசனுக்காக தான் நான் எந்த பிரச்சனையுமே பண்ணாம அப்படியே விட்டு போறேன். இல்ல நடக்கிறதே வேற. உன்னை கூட்டிட்டு போய் எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு அசிங்கப்படுத்திடுவேன். இனிமே இந்த மாதிரி கொண்டதெல்லாம் பேசிட்டு வந்து என் முன்னாடி நிக்காத. விடிஞ்சா எனக்கும் ஆதிக்கும் கல்யாணம். நீ எதை பார்த்து இப்படி என் பின்னாடி லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அலையிறேன்னு எனக்கு புரியல. அப்படியே இருந்தாலும் நீ என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது எந்த விதத்துல சரியா இருக்கு? ப்ளீஸ் மித்ரா, நான் சொல்றது முழுசா கேளு. நான் உன்னை பார்த்த நாள்ல இருந்து உன் கதையெல்லாம் கேக்குறதுக்கு நான் தயாரா இல்ல. எனக்கும் உனக்கும் எந்த ஜென்மத்திலுமே செட் ஆகாது. கல்யாணத்துக்கு வந்தோமா, கல்யாணம் முடிஞ்சு கிளம்பி போனோமான்னு இருக்கணும். இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அப்புறம் பவானி கிட்டையும் ஏகாம்பரத்துக்கிட்டையும் சொல்லி தோலை உரிக்க சொல்லிடுவேன். இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இதுக்கு மேல என் பின்னாடி வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்ச
அப்புறம் நீ இந்த மித்ராவை வேற மாதிரி பாப்ப. ஜாக்கிரதை. மித்ரா, நீ என்ன சொன்னாலும் என்னை எப்படி திட்டினாலும் சரி, உன்னை நான் விட போறதில்ல. நீயா நானு பாக்குறேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேம்மா. திருப்தியா சாப்பிட்டேன். ஆ, சாப்பாடு ரொம்ப பிரமாதமா இருந்துச்சுமா. அப்படியா? ரொம்ப ஆமாம்மா. சந்தோஷம். சாப்பாடு நல்லா இருந்துச்சுல? அந்த மாவும் அதான் சொல்றாங்க பாருங்க. இவங்க கிட்டயே சொல்லுவோம். சாப்பாடு நல்லா இருந்துச்சுமா. ஓ. கல்யாண ஏற்பாடெல்லாம் சூப்பரா பண்ணிருக்கீங்க. அப்படியா? ஆமா. பின்ன என்ன, என் பேத்திய கல்யாணம்னா சும்மாவா? கல்யாணம் முடிஞ்சது நீங்க லண்டன் போயிருவீங்களாமா? ம்ஹும். எனக்கு போறதுக்கு சுத்தமா இஷ்டமே இல்லப்பா. ஓ. என்னதான் லண்டன் அது இதுன்னு சொன்னாலும் நம்ம ஊர் மாதிரி வருமா? இப்படி அடிக்கடி சொந்தக்காரங்களை பார்த்து பேசுறது பழகுறது அதெல்லாம் அங்க நடக்காது. என்னதான் நடக்குது? இந்த போட்டோல இருக்கிறது உண்மையா? ஆதியும் பாரதியும் புருஷன் பொண்டாட்டியா? அம்மா அம்மா, என்னாச்சுமா? என்னம்மா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? தண்ணி எதுவும் எடுத்துட்டு வரட்டுமாம்மா? ஒன்னும் இல்லம்மா, சாப்பிட்டுட்டு என்ன மாத்திரை போட தெரியலையே. மறந்துட்டேன். நீங்க போங்க. இல்லம்மா, போங்க. உங்களுக்கு எதுவும் வேணாம் வேணாம் வேணாம்மா, ம். நீங்க போங்க. நான் ரூமுக்கு சரிம்மா. போயிட்டு வரேன். சரிம்மா. போங்க. பாரதி, அந்த கடவுளா பார்த்து உன் வாழ்க்கை சரியாக இப்படி ஒரு வழியை காட்டியிருக்காரு. தயவு செஞ்சு நீ இப்பவே போய் அந்த ராஜேஸ்வரி அம்மாவை பார்த்து நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லிடு. அந்த அம்மா எப்பவும் நியாயத்து பக்கம் தான் பேசுவாங்க. இந்த மித்ராவோட கெட்ட எண்ணமெல்லாம் அந்த அம்மாவுக்கு தெரியாம தான் அவளை நம்பிட்டு இருக்காங்க. பாட்டி, நீங்க சொல்ற விஷயம் எனக்கு நல்லா புரியுது. ஆனா நான் சொன்னா அவங்க நம்புவாங்களா? பாரதி, இப்ப அதை பத்தி எல்லாம் யோசிக்க டைம் இல்ல. நீ பண்ண வேண்டியதை பண்ணு. முடிவு அந்த ஆண்டவன் கையில. இன்னைக்கு என்ன பாரதி யோசனை? நீ முதல்ல கிளம்பு. போய் அந்த அம்மா எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு அந்த அம்மா கிட்ட விஷயத்த சொல்லு. சரி பாட்டி,